சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுக்களில் எவை உண்மையானவை? அதாவது சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். 1வது ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன். 1920களில் மார்டிமன் வீலர் ஹரப்பா பகுதிகளில் அகழ்வாய்வு நடத்தினார்னு போட்டிருக்காங்க. அதாவது 1920ல் மார்டிமன் வீலர் வந்திருக்க மாட்டார். அவர் வந்து 1940 தான் வருவார். 1920ல் யார் வருவார்னா சர் ஜான் மார்ஷல் தான் வந்திருப்பார். சரிங்களா? சர் ஜான் மார்ஷல் தான் வந்து அகழ்வாய்வு நடத்தியிருந்திருப்பார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சரிங்களா? மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்தத்தோட 26 குறியீடுகளை கொண்டது. இது சரிங்க, 26 குறியீடு தான். அப்புறம் பிராகிருத கல்வெட்டுகளில் மெலுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கணும்னு கொடுக்குறாங்க. அது வந்து பிராகிருத கல்வெட்டு கிடையாது, கியூனிஃபார்ம் கல்வெட்டு. சரிங்களா? கியூனிஃபார்ம் கல்வெட்டு தான் வந்து மெலுக்கா என்ற சொல் வந்து சிந்து பகுதியை குறிக்கும். அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரீட்டைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. ரைட்டுங்க, மதகுரு அரசன், அதாவது தாடியுடன் கூடிய அரசன் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா மொஹஞ்சதாரோவில். அப்போ எதெல்லாம் ரைட்டு கூற்றுகளில் உண்மையானவன் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 2ம் 4ம் சரி. எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா?